ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீர் சத்து அதிகம் நிறைந்த சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் 2ஆக வகுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வெங்காயத்தோட வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வெங்காயத்தோட நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தேவையான மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய் நல்லா பிஞ்சு சொரக்காய்னா நம்ம விதையோட கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக, சொரக்காயெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து சாதத்தோடு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நமக்கு தேங்காய், நாளைக்கு தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம அந்த மாதிரி சாப்பிடும் தேங்காய் பூ சேர்க்காமலே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய நீர் சத்து இருக்குது. இதனால் இந்த வெயில் காலங்களில் இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you, friends.